ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் வந்து ஒரு நைட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நைட் வந்து குட்டீஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி டின்னர் கேட்டிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டு போனால் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நூடுல்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து கிரில் சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்னிங்கே வந்து நான் ஃபுல் சிக்கனாக வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாமே கொடுத்து நான் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை ஈவினிங் போல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு சிக்கன் நமக்கு ரெடி. இப்போ வந்துட்டு அதை க்ரில் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். சகில் குட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்டக்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பசங்களோடு சேர்ந்து எனக்கு குக் பண்ண வந்து ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் என்கரேஜிங்காக வச்சுக்குவாங்க. என்னோடய பசங்க அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. மார்னிங்லாம் தான் குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே தனியாக இருப்போம். இந்த நைட் டின்னர் பண்ணும்போது நான் வந்து வாலண்டரியாவது சகில் வாயேன் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுக்குவேன். எனக்கு அது பேசிகிட்டே இருக்கிறது வந்து ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஹபி இருந்தாங்க அப்படின்னாக்கா சொல்லவே வேணாம், ஹபி தான் வந்து பக்கத்தில் நிற்பாங்க. பட் குட்டி வந்து அப்படியே சின்ன குட்டி வந்து அவங்க டேடி மாதிரி தான். ஹெல்ப்புன்னு கேட்டால் போதும் வாரி வழங்குற வள்ளலாட்டம் வந்துடுவான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே நல்லா ஐஸ் வந்து விட்டுருந்துச்சு. அண்ட் வந்து மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அந்த ஸ்பைஸியாக சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு நான் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டுமே கொஞ்சம் சுல்லுன்னு இருக்க மாதிரி தேவைப்பட்டுச்சு. அதனால் அதையுமே கொஞ்சம் சேர்த்துட்டு திரும்பியும் அந்த சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ க்ரில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த க்ரில் சிக்கன் வந்து ஃபுல் க்ரில் வந்து சுற்றி அந்த க்ரில் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து அது ஆசை. இந்த ஓடிஜி வந்து வாங்கும்போது போஷில் வாங்கும்போது நம்ம வந்து அதை பற்றி நான் திங்க் பண்ணல. கேக் பண்ணணும், பேக் பண்ணணும், அதெல்லாம் நல்லா பண்ணணும் அப்படி தான் யோசிச்சேனே தவிர க்ரில் வந்து உள்ளே சுற்றுமா அப்படிங்கிறத நான் வந்து யோசிக்கவே இல்லை. அதை பற்றி நான் வந்து ரிசர்ச்சும் பண்ணாமலே வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இது வந்து சுற்றாது, போஸில் எந்த மாடலுமே வந்து தந்தூரி மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர க்ரில் மாதிரி சுற்றாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டக் ஆகி உட்காந்துட்டேன். என்னடா இது, நான் ரொம்ப நாள் வந்து க்ரில் வந்து எனக்கு சுற்றணுங்கிறது தானே ஆசை, இது யாருமே என்கிட்ட சொல்லலையே போஸில் வந்து சுற்றாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன். கொஞ்சம் அளவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் என் ஹபி சொன்னாங்க சேஞ்ச் பண்ணலாம் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க போஸில் வந்து எந்த ஓடிஜியுமே க்ரில் வந்து சுற்றுற மாடல் வந்து கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்து சொன்னாங்க. நம்ம வந்து ஆப்ஷனாக வந்து கேஃப் இல்லை ஃபேபர் அந்த மாதிரி கூட போயிருந்துருக்கலாம். பட் நான் வந்து எனக்கு போஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டதில் ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. நான் அந்த பிராண்டு தான் யோசிச்சேனே தவிர ஸோ இதில் என்ன இருக்குங்கிறது அப்போ நான் திங்க் பண்ணல. அதனாலேயே வந்து அது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஹபி எல்லாமே சொன்னாங்க ஃப்யூச்சரில் உனக்கு நான் வந்து வேறு ஒன்று வாங்கி தரேன், ஸோ இது இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லவும் அந்த நேரம் மனசை ஒப்பேற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து இந்த மாஃபி ரிச்சரோட இந்த ஓடிஜி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நான் சடனாக வந்து ஸ்டாப் பண்ணும்போது இது ஓடிஜிலாம் வாங்கியாச்சு, நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கும் போது அப்பயும் ஹபி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீ வந்து க்ரில் வந்து பண்ணணும் சுத்த மாட்டுது எனக்கு போஸில் அப்படின்னு ஃபீல் பண்ணல, இதில் க்ரில் வைக்கிறதுக்கு இந்த ஓடிஜி யூஸ் பண்ணிக்கோ, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு திரும்பியும் சொல்லும்போது எனக்கு அப்படியே வந்து அந்த ஓடிஜி வாங்கும்போது நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணோம் அது எனக்கு ஞாபகத்தில் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் இந்த ஓடிஜியை பார்க்கும்போது அதை வந்து நான் ஸ்டோர் ரூமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு அதில் நல்லாவே சூப்பராக இருக்கும். மாஃபி ரிச்சர்லேயும் வந்துட்டு நான் வந்து நிறைய ப்ரௌனிஸ் வந்து அதில் ஆர்டர் எடுத்தது ஃபுல்லாகவுமே அதில் நான் நிறையா பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து
பிராண்ட் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு வாங்குறத விட நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிறதும் பெட்டர் தான் அப்படின்னு நான் அந்த நேரம் எனக்கு தோணுச்சு. மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறதுனால பெஸ்ட்டாக வந்து போஸ் வந்து வைக்கணுங்கிறது என்னோடய ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அதையுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வச்சுட்டேன். இருந்தாலும் வந்துட்டு என்னோடய ஆசைன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து என் ஹபி நிறைவேற்றினாங்க. எனக்கு வந்து கிரில் சுற்றணும் அப்படிங்கிறது இல்லை, 1 இல்லை 2 கோழியே சுற்றலாம் இப்போ நான் வச்சுருக்கிற அந்த மாடலில். இதை விட அது பெஸ்ட்டு, அதை விட இது ஒஸ்ட்டுன்னு அப்படி எதையுமே சொல்ல வரல. போஷ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 தான். பட் வந்துட்டு அதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா அந்த கிரில் வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன், அவ்வளோதான். மித்தபடி நான் வந்து ஒரு போஷ் லவ்வர். என்கிட்ட வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு கேட்டால் கூட நான் அதில் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு போஷ் வந்து பிடிக்கும். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன் அண்ட் வந்து கிச்சன் கிளீனிங் இதெல்லாம் தான் எங்கிட்டேருந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க. ஒரு ஃபியூ மந்த்தாகவே வந்துட்டு அதெல்லாம் என்னால் கொடுக்கவே முடியல. நல்ல ஒரு விளாக் வந்து கொடுக்க முடியலன்னு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வந்து நம்ம வீடியோ பார்ப்போம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங்கோடு சேர்ந்த போல் ஒரு என்கரேஜிங்கான வீடியோஸ் இனி நம்ம சேனலில் நிறைய வரும். ஸோ எப்பவும் சொல்லுவீங்கள்ல, அக்கா உங்களை பார்த்தா எங்களுக்கு சுறுசுறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சுறுசுறுப்பாக இப்போ ஆகிட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து திரும்பியும் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவோம் அந்த ஃபார்முக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் படித்தேன். என்னை வந்து அவ்வளோ பேர் மிஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ டக்குன்னு வந்துட்டு பாசிட்டிவிட்டியான கமெண்ட்ஸ் வந்து வரும் அப்படின்ட்டு. அந்த கமெண்ட்ஸ் வந்து என்னை இன்னுமே வந்து என்கரேஜ் பண்ணிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு இனி வந்து விளாக் பண்ணுவோம். உங்கள் கூடயே வந்துட்டு இந்த 2026ஓட ஜேர்னி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வருவீங்க. ரொட்டீனாக வந்துட்டு நம்ம விளாகில் வந்து சந்திப்போம். அண்ட் வந்துட்டு ஹக்கா நூடுல்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதை போட்டு, ஸோ அது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதை வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வடிச்சிடலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த குட்டி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, நான் ஒரு பக்கம் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குட்டி வந்து என்னை வந்து அவங்க டேடி கிட்ட காட்டுறது ஒரு விளாகாக வச்சிட்ருக்கு. நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்து கேமரா தூக்கிட்டு வந்துடலாம். அம்மா ஒரு பக்கம் விளாக் எடுக்கிறாங்கல்ல நான் உங்ககிட்ட காட்டுறேன் விளாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேனோ அதெல்லாம் வந்து காட்டிகிட்டே இருந்தான். ஹபியை வந்துட்டு அன்றைக்கி வந்து சீக்கிரம் வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு நாங்கள் விளாக் எடுக்கிறது இவன் வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு விதமாக ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்டா இப்படி பண்ணுற, நான் விளாக் எடுக்கிறேன் எங்கள் அத்தாவுக்காக உங்களை அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தான். இப்போ வந்து குயிக்காக நம்ம வந்து இந்த நூடுல்ஸ் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து எக்கு போட்டு தான் நான் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். சிக்கன் இல்லை, எக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. ஸோ பேனில் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அது மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பேன்லாம் வந்துட்டு நான் வந்து சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் நூடுல்ஸ் செய்யணும், பாஸ்தா செய்யணும், அப்படியே வந்து செஃப் மாதிரி நான் இதை ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. ஆனால் எப்போது தான் எடுக்கிறேன். அதை நினச்சி நம்ம எப்படிலாம் அடம் பிடிச்சி இதெல்லாம் வாங்கி கேட்டிருப்போம் அப்படின்னு இதை பார்க்குற நேரம் எனக்கு தோணுச்சு. ஹபியும் அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நீ எப்படி அடம் பிடிச்சி கேட்டு வாங்கினல்ல அப்படின்ட்டு. அதை நினச்சிக்கிட்டே தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல வந்து பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அதையுமே வதக்கி விட்டுட்டு, அது கூட வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸும் அண்ட் கேரட் இது ரெண்டையுமே வந்துட்டு இதோடு சேர்த்து அப்படியே நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. இது வந்துட்டு ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் அண்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஒரே பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே வந்துட்டு இதோடு அப்படியே சேர்த்து நல்லா வந்துட்டு அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த மிடில் போர்ஷனை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இது கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ எக் தேவையோ அவ்வளோ எக் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் வந்து பண்ணிக்கலாம் மிடில் போர்ஷனில்.
கொஞ்ச நேரம் போல் அந்த எக் வந்து அப்படியே பாயில் ஆக விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம் அண்ட் வந்துட்டு பெப்பரும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு நூடுல்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். வீட்லேயே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணி கொடுத்துடலாம். உங்ககிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸுக்கு பதில் நீங்கள் வந்து மஷ்ரூம் அண்ட் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் ஏதாவது இருந்துச்சுன்னா வேறு மாற்றி கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் வச்சு நான் வந்து இதை பண்ணுறேன். கொஞ்சம் எக் வந்து குக் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஸ்க்ராம்பிள்டாக அப்படி நம்ம வந்துட்டு நல்லா கிளறி விட்டு ரெடி பண்ணிக்குவோம். பசங்க வந்து வீட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வேணும் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வந்து சாப்பிடுவோம்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கே ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போலாம் வந்துட்டு செய்யணுமா ஆர்டர் போட்டுடலாமா அப்படின்லாம் கூட சில நேரம் தோணுது. ஸோ ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கே தெரியல. ஸோ உங்களுக்கும் இப்படி தோணுதா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதெல்லாம் உடச்சிட்டு தான் வந்துட்டு இல்லை நம்ம தான் இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிங்க்கு தான் இந்த குட்டியும் கூட்டிகிட்டு வந்து கூடிய உட்கார வச்சுருக்கேன். பத்தாததுக்கு என் ஹப்பி வேறு லைனில் இருந்துக்கிட்டு ஒரு கமெண்ட்ரியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஹப்பி வந்தப்போ வீடியோவில் வந்து லைவாகவே எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க அண்ணனை பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அண்ணனுக்கும் டச் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோலாம் வந்துட்டு அவர் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு இல்லையா. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லைவ் வருவோம். அப்போ நிறைய ஃபன்னான கமெண்ட்ரிலாம் வந்து ஹபி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நானுமே மிஸ் பண்ணுறேன். சவுதியில் இருந்தப்போ நல்லா ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்ஷால்லா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பாதியில் வந்து கதை பேசுகிறேன் பாருங்கள், இதை விட்டுட்டேன். நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா உதிரியாக அதை அப்படியே அந்த வெஜ்ஜிஸோடு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி. அதை ஒரு பக்கம் அப்படியே வந்து மூடி வச்சுட்டு ஸோ அடுத்தது வந்து டிஷ்வாஷர் வந்து அன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு சேர்ந்த வெசல்ஸ் எல்லாம் அதில் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. லைஃப்பில் நம்ம யாருக்காவது தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது அந்த நேரமே தேங்க் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி தேங்க் பண்ணுறது ஒரே ஒரு பர்சனுக்கு தான். யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷரை கண்டுபிடிச்சது யாராக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்போது நம்மளால் முடியல எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரம் அந்த டிஷ்வாஷர் தான் நமக்கு ரொம்ப பெரிய கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போலாம் வந்து அடுக்கிறதும் சரி எடுக்கிறதும் சரி பழகி போகிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நின்று கழுவி எடுக்கிறதுக்கு ஸோ அதில் அடிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தோன்ற லெவலுக்கு பழகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அப்பப்போ தேங்க்ஸ் சொல்கிறது பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரை கண்டுபிடிச்சவங்களுக்காக தான் இருக்கும். உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து இந்த ஊருக்கு இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ வரைக்குமே நான் வந்து ஹெல்ப்புக்கு அக்கா தேடி 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 நான் அழுத்தே போயிட்டேன். சொல்லி வைக்கும்போது ஆள் வந்து வராங்க. பட் வந்து அந்த ஆள் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்காததும் ஒரு மைனஸாகவே இருக்குது. எனக்கு செட் ஆகலையா இல்லை மொத்தத்துலேயே இந்த ஊரில் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல. சம்டைம் வந்து கோவமாக இருக்கும். ஏன்டா நான் வந்து இங்கே கட்டினேன், ஏதாவது வேலை ஆள் கிடைக்கிற ஊரில் போய் கட்டியிருக்கக்கூடாதா வீடு அப்படின்லாம் கூட சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரியும் ஃபன்னாக தோணுனதும் இருக்குது, அதுக்காக உட்காந்து சண்டை போட்டதும் இருக்குது. பட் வந்துட்டு அமையணும்னு ஒரு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக அமையும். ஸோ இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. மேனேஜ் பண்ணிக்க முடியலங்கும் போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் மேபி நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கான்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய ஹார்ட் கொடுங்க, அப்போ நான் தெரிஞ்சுக்குவேன், எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கிரில் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கிடையில் எடுத்த சில கிளிப்பிங்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது இது கூட ஆட் பண்ண முடியல. ஸோ சிக்கன் வந்து சகில் குட்டி சொல்லிடுச்சு, கொஞ்சம் கூட கட் பண்ணக்கூடாது, நான் அப்படியே தான் பிச்சு பிச்சு சாப்பிடுவேன். சரி உங்களுக்காக பண்ணது தான், உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்கில் பெட்டிங் ஒர்க் இருந்துச்சு, துணி காய போடுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
அந்த லாஸ்ட் வீடியோல நான் வந்து என்ன பேசியிருந்தேன்னு உண்மையா எனக்கு தெரியல. என் மனசுல இருந்த சோகங்கள், அத வந்து ஃபுல்லா உங்களோட சொல்லவும் முடியாம, பாதி பாதி தான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எதுவுமே சொல்லல. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து அந்த வீடியோவே குடுத்துருந்தேன். பட் நான் அதில உங்களுக்கு புரிஞ்சது என்ன, புரியலங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இன்ஷால்லா ஃபியூச்சர் வீடியோல நான் அத அ கிளியர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா வந்து போடுறேன். நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லாத நம்ம பாசிட்டிவா நெறைய விளாக்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணுவோம். நம்மளையே நம்ம வந்து என்கரேஜிங்கா வச்சுக்க போறோம். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி, நம்ம குட்டீஸ் எல்லாரையுமே நம்ம வந்துட்டு என்கரேஜிங்கா வச்சுக்க போறோம். ஸோ இந்த 2026 வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணிக்குவோம் நம்மள. எவ்வளோ ஹேப்பியா இந்த இயர் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாளும் நம்ம வந்துட்டு நிம்மதியாவும், சந்தோஷமாவும், ஹேப்பியாவும் இருக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக எல்லாரும் துவா செய்யுங்க. நாங்களும் கண்டிப்பா உங்களுக்காக துவா செய்வோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங்கெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு நூடுல்ஸ் மட்டும் மீந்துருச்சு லெஃப்ட் ஓவர். ஸோ அதையும் வந்துட்டு ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு பேக் பண்ணி அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இருந்துச்சுன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு விஷயம் சொல்லணும் எப்படின்னா, அந்த ஃபுட் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் தான். பட் வந்துட்டு அத வந்து எடுத்து வச்சு மறுநாள் எடுக்கிறோமோ இல்லையோ, சம்டைம் எடுக்காமலே வந்து தூக்கியும் போட செஞ்சிருப்போம். ஆனா, அந்த லெஃப்ட் ஓவர வந்து அந்த ஸ்பாட்லேயே தூக்கி போடுறதுக்கு மனசு வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்திருக்கான்னு சொல்லுங்க. அந்த குறுகுறுப்பு இருக்கனால தான் இத தூக்கி போட அதாவது டஸ்ட்பின்ல போடாம நம்ம வந்து ஒரு பவுல்ல போட்டு அத வந்து எடுத்து வைக்கிறோம். ஆனா, அது நான் மறுநாள் எடுக்கமோ இல்லையோ, அது வேஸ்ட்ல கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா, அது ஏன் நம்ம பண்றோம்? நம்ம மனசு ஏன் அப்படி சொல்லுதுன்னு தெரியல. எனக்கு தான் அப்படி சொல்லுதான்னு தெரியல. ஸோ அத உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அத எடுத்து வச்சு தூக்கி போடுறதுல உங்களுக்கு என்னடி அப்படி சந்தோஷம்? அப்படின்னு என் ஹப்பி கேட்ட நாளும் இருக்கு. அது என்னவோ தெரியலங்க. அது வந்து உடனே அது லெஃப்ட் ஓவர் வந்து இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்து வைக்க தான் தோணுது. ஒருவேளை அதுதான் வந்து பெண்ணோட இந்த மைண்ட் செட்டா என்னான்னு தெரியல. நீங்க எப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனிங் அதெல்லாமே முடிச்சுட்டு, அப்பாடா! அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சன அப்படியே நின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, ஸோ படுக்க போயாச்சு. ஸோ இப்படி தான் இன்னைக்கு நைட் ரொட்டீன் வந்து இருந்துச்சு. இந்த விளாக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம நெறைய ஹார்ட்ஸ் குடுத்து கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இந்த யூடியூப் ஜர்னி இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஒரு 7, 8 வருஷ பயணம். ஸோ இதில அவ்வளோ சீக்கிரம்லாம் அப்படியே நம்ம விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா? ஸோ புது சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, பழைய சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு என்னோட ஃபேமிலி. ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்துட்டு டச் இல்லாம போக மாட்டோம் இல்லையா? ஸோ நானும் வீடியோ போட்டு உங்கள தொல்ல பண்ணுவேன். வீடியோ வரலனாலும் ஏன்னு கேட்டு நீங்க என்ன தொல்ல பண்ணுங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.